சரண்யான்னு ஒருத்தங்க, அந்த அம்மாவோட சொந்த ஊர் திருப்பரங்குன்றம். நான் திருப்பரங்குன்றம்ங்க. வீட்டை விட்டு வெளியவே வராம இருந்தேனுங்க. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். வெளியே வந்தாலே என்ன பொம்பளையா அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருக்கணும், சும்மா வெளியே படிக்கவா போகல அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே என்னை அடக்கி வச்சிருந்தாங்க. ஆனா நான் வெளியில வந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சு அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு எப்படியோ +2 வரைக்கும் படிச்சுட்டானுங்க. காலேஜ் படிக்கணும்னு எனக்கு ஆசை. வீட்டுல எனக்கு அனுமதி தர மாட்டேன்ட்டாங்க. அந்த நேரத்துல அரசாங்கத்துல ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. வீட்டுல வசதி இல்ல, காலேஜ்ல எல்லாம் நீ படிக்க முடியாது, மதுரையில போய் தான் படிக்கணும், இங்க இருந்து பஸ்ஸுக்கு போகணும், பஸ்ஸுக்கு காசு வேணும், புஸ்தகம் வாங்கணும், காலேஜ்ல ஃபீஸ் கட்டணும், போதும் +2 வரைக்கும் படிச்சாச்சு, யாரையாவது ஒருத்தனை கட்டி கொடுக்குறேன், கல்யாணத்தை முடிச்சுட்டு போ அப்படின்னு திட்டினாங்க. ஆனா நானா காலேஜ்ல போய் அப்ளிகேஷன் போட்டு ஃபீஸ் எப்படா கட்டுறதுன்ட்டு கண்ணீர் விட்டு அழுதேன். அந்த நேரத்தில் தான் புதுமை பெண் என்ற திட்டத்தில் எனக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டதால் நான் டிகிரி முடிச்சு பிகாம் முடிச்சு அதே நேரத்தில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற முதலமைச்சருடைய துறையில சேர்ந்து ஒரு ட்ரைனிங் படிச்சு இன்னைக்கு ஒரு கம்பெனியில வேலை செஞ்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை நான் எங்க இருந்து சொல்லுவேன்னு அந்த அம்மா மேடையில சொல்லுச்சுன்னா, திருப்பரங்குன்றம் மலை மேல நின்று சொல்லிட்டு வந்தேன். நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் என்று திருப்பரங்குன்றம் மலை மேல நின்று சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லுச்சு. அந்த திருப்பரங்குன்றம் தான் இன்னைக்கு பஞ்சாயத்தாகி கிடக்குது. ஒரு தீபத்தை எங்கே ஏற்றினாலும் அதனுடைய நிறமோ அதனுடைய தன்மையோ மாற்றப்படுமா? வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குத்து விளக்கு ஏத்தினாலும் அந்த தீபம் மேல் நோக்கி தான் எரியும். அதே மாதிரி ஒரு பெரிய தீப்பந்தத்தை அப்படி பிடிச்சாலும் அந்த தீபம் மேல் நோக்கி தான் எரியும். ஆனா ஒரு சர்வே கல்ல ஏற்றினாலும் சரி, விளக்கு தூணில் ஏற்றினாலும் தீபம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதில்லை. தீபத்தின் பெயரால் மக்களை பிரிக்கின்ற அந்த பாஜகவின் சூழ்ச்சியை திருப்பரங்குன்றத்திலே முறியடித்தார்கள். அதைத்தான் இன்னைக்கு சொல்றோம். பாராளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றிய பிரதமர் ஐயா இருக்காரு நரேந்திர மோடி. ஆஹா, சிவாஜி கணேசனுக்கு முன்னாடியே நடிக்க வந்திருந்தாருன்னா அவருக்கு தான் செவாலிய விருது, நடிகர் திலகம் விருது கொடுத்துருப்பாங்க. எங்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுவார். தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அகிர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதுற்று உழுகு அப்படின்பாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் ஐயா திருக்குறள்லாம் சொல்றாரா, தமிழை நேசிக்கிறாரா அப்படின்னு சொல்லுவான். தமிழ் வளர்ச்சிக்கு நிதியை குடியான்னா சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி, தமிழ் மொழிக்கு 75 கோடி. அகிர முதல எழுத்தான்னு சொல்றீங்களே, எங்களுக்கு ஒரு 1000 கோடி தமிழ் வளர்ச்சி கொடுக்க வேண்டியதானே? அது நாங்க மேடையில் சொல்லுவோம். ஆனா இது மட்டும் கொடுக்க மாட்டான். எப்படி அதை ஏத்துக்கிறது? இன்னைக்கு வேற எந்த கட்சிக்காவது இப்படி ஒரு கொடுமை இருக்கா? ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பத்திரிகையில யார் அப்படிங்கிறத சூசகமா எழுதுவாங்க. சில பத்திரிகையில எல்லாம் உடன்பிறப்புகள் அங்கே பல பேர் காத்திருந்தார்கள் அப்படின்னா யாரு? உடன்பிறப்புகள்னா யாரு? எந்த கட்சி? திமுக. ரத்தத்தின் ரத்தங்கள் அங்கே கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். ரத்தத்தின் ரத்தம்னா யாரு? அதிமுக. தோழர்கள் அங்கே சிவப்பு கொடியுடன் நின்று கொண்டிருந்தார்கள். யாரு? கம்யூனிஸ்டுக்காரங்க. கட்சி பேரையே சொல்லாம இதை சொன்னாலே கட்சி தெரிஞ்சிடும். உடன்பிறப்புகள் என்றால் திமுக, ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக, தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட், தம்பிகள்னா அந்த குரூப், சிறுத்தைகள்னா நமது தொல் திருமா அவர்களுடைய கட்சி. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. ஆனா சங்கிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்கு அடையாளம் வாங்கின ஒரே கட்சி பாஜக. சங்கிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னா யாரு? பாஜக. இன்னும் ஒண்ணு சொல்றேன் நானு, தற்குறிகள் அங்கே சரியாக ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது. நான் யாரையுமே சொல்ல, நான் யாரையோ சொன்னா, எந்த கட்சியவாது சொன்னா, தற்குறிகள் இன்றைய கூட்டம் அங்கே வேகமாக சென்று கொண்டிருந்ததுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. உடன்பிறப்புகள் என்றால் திமுக, ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக, தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட், சிறுத்தைகள் என்றால் தொல் திருமா அவர்களுடைய கட்சி. ஆனால் சங்கிகள் என்று பாஜகவையும் தற்குறிகள் என்று ஒரு கட்சியையும் சொன்னதுக்கு பதில் சொன்ன ஒரு கட்சி எது என்றால் நாளை வீணா போற ஒரு நடிகர் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த கட்சி தான். அதான் குழந்தை மாதிரி ஒரு மனுஷன் மனசுல பட்டதை அப்படியே சொன்னார். நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் என்னுடைய வயதை நான் இப்பொழுது யோசிக்கிறேன். என்னை நம்பி வந்தவர்களுக்கு
நான் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். என் பின்னால் அணிவகுத்து வருகிறவர்களுக்கு ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கணும், பதவிகள் கொடுக்கணும், வெற்றி பெற வைக்கணும். அதற்குரிய கட்டமைப்பை என்னால் செய்ய முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு என்னால் அதை செய்ய முடியாது. அதனால் என்னை நம்பி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கின்ற என் ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன ஒரு நடிகர், சூப்பர் ஸ்டார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, 4 ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. பேப்பர்லாம் படிப்பியா இல்லையா? ஐயா படிப்பீங்களா இல்லையா? ஐயோ நம்ம பாட்டுக்கு வந்துருச்சு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, பேப்பர்லாம் வாசிப்பீங்களா இல்லையா? அந்த செய்தியெல்லாம் பார்க்குறீங்களா? டிவியில வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மா மயக்கம் போடுது 100 நாள் வேலை திட்டத்தில். அந்த அம்மாவை தூக்கிட்டு ஓடுறாங்க, லட்சுமி ஆப்பா ஆஸ்பத்திரியில் போய் லட்சுமிக்கு அந்த துண்டை சுற்றி, ஒரு துணியை சுற்றி டாக்டர் ப்ரெஷர் பார்க்குறாரு. இது ஏன் இதுக்கு பம்ப் அடிக்கிறாரு, சைக்கிளுக்கு காத்தடிக்கிற மாதிரின்ட்டு. இல்லைம்மா, லட்சுமிக்கு ப்ரெஷர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ரெஷரு 350 இருக்கு, இருந்துட்டு போகுதுப்பா, இன்னும் ஒரு 100 வேணா சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கானுச்சு. காசாது உன் உடம்புல இருக்க ரத்த அழுத்தம் 350, இன்னும் 100 கூடனா செத்து போயிடுவேன் நீ. அப்படியா சாமி, இதெல்லாம் நம்மளுக்கு எங்க தெரியும்? பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா சுகர் 500 போயிருக்கு. உனக்கு சக்கரை 500 இருக்கு இல்லையே? சக்கரை வீட்டில் 300 கிராம் தானே இருந்துச்சு. போன வாரம் வாங்கினது ரேஷன்ல தீர்ந்துருச்சு. எல்லாம் காப்பியில போட உன் வீட்டில் டின்னில் இருக்க சர்க்கரையா கேட்டேன். உன் உடம்புல இருக்க சக்கரை சுகர்னா என்னன்னு தெரியல, ப்ரெஷர்னா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு கண்டுபிடிச்சு 2.5 கோடி பேர் இன்னைக்கு பயன்பெற்று ஐநா சபையினுடைய விருது தமிழ்நாடு அரசுக்கு கிடைச்சிருக்கு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அதுல CV சண்முகம்னு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாரு. எப்படி பேசினாருன்னு அவர் மாதிரியே பேசி காட்டவா? உட்கார்ந்து இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதா? எந்த கொம்பனாலும் அசைக்கணும்னு வேற கொம்பனே தேவையில்லை, உங்க ஆளுகளே போதும் அந்த கட்சியை நாசம் பண்றதுக்கு. அவங்களே சொல்றாங்க, இங்கே உள்ளே இருந்து ஓட்டி இருப்பவர்களை நாம் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். இது என்னைக்கு கண்டுபிடிச்சு தேர்தலில் போட்டிட்டு எவன் எப்ப கிளம்ப போறான்னே கண்டுபிடிக்க முடியும். பக்கத்தில் இருக்கவே இன்னொருத்தனை சந்தேகப்படுறேன், இவன் கிளம்புறான்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க அப்படின்னு. ஐயா தங்கமணியை ஒருத்தர் பாக்குறாரு, தங்கமணி வீரமணியை பாக்குறாரு, இவர் புறப்படுறாருன்னு முந்தா நாள் பேப்பர்ல போட்டிருந்தாங்க. கடைசிக்கு எல்லாம் கிளம்பிடுவாங்க போல இருக்கு. எடப்பாடி மட்டும் தலையில துண்டை போட்டு தனியா உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அவர் சுரேஷை பார்த்தீங்கன்னா ஆள் பார்த்தாலே பயமாக இருக்கான். சினிமாவில் வில்லன் கேரக்டருக்கு போட்டோம்னா கரெக்டாக பொருத்தமாக இருப்பார். பார்க்கத்தான் அப்படி இருப்பார் ஒழிய பழகி பார்த்தா குழந்த மாதிரி. நான் உண்மையிலே லேட்டாக வந்தோம்னா என்ன இவ்வளோ நேரம் இப்போ தான் வர்றதா, பெரிய கொள்கை பிரச்சனைன்னா என்ன பெரிய கொம்பா அப்படின்னு மிரட்டுவாருன்னு நான் நினச்சேன். வாங்கினேன், உட்காருங்கண்ணே. அண்ணன் வேகமாக நடந்து வந்திருப்பார், மூச்சு வாங்க, உடனே மேடை ஏற்றாதீங்க, யாராவது ஒருத்தர் இடையில பேச விடுங்கயா அப்படின்னு சொல்லி சோமசுந்தரத்தை இடையில பேச விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இறக்க சிந்தனை உள்ள ஒரு பகுதி செயலாளர், அவருடைய தலைமையில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு சகோதரிகள்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாங்கள் நடந்து வர்றப்பே ஒரு அம்மா சொல்லுச்சு, இந்நேரத்தில் இவன் என்னத்துக்கு பாறேன், ஏற்கனவே 5 நாளைக்கு குளிர் அதிகமாக இருக்கும்னு டிவியில் சொல்கிறாங்க, 6 மணிக்குன்னு நோட்டீஸில் போட்டு 9 மணிக்கு போகிறாரு. இந்த ஆள் பள்ளிக்கூடத்துக்கு இப்படித்தான் போயிருப்பார் போல், பயிலுக விளங்கின மாதிரி தான் அப்படின்ட்டு வழிநடுக பேச்சு கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். இன்னொரு அம்மா சொல்லிச்சு, இவன் டிவிலேயே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் எப்போ பேசி முடிக்கிறது, நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற கருத்து என் காதில் விழுந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து, அந்த வண்டியை விட்டு இறங்கினோன்னே ஒரு அம்மா இப்படியே பார்த்துச்சு, டிவியில் கிளவி மாதிரி இருக்கான், நேரில் நல்லா இருக்கானேன்னுச்சு. டிவியில் ஏன் கிளவி மாதிரி இருக்கோம்னா அதில் பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பேன். இங்கே நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம், நான் உங்கள் முன்னாடி நேரடியாக நிற்கிறேன். நான் போட்டிருக்கிறது கருப்பு சிவப்பு துண்டு, காலத்தின் நிறம் மாற்ற முடியாத ஒரு நிறம் இந்த கருப்பு சிவப்பு. இந்த தோளில் எத்தனையோ கலர் துண்டுகள், பட்டு துண்டுகள், பட்டு சால்வைகள், பட்டு வேட்டிகள்லாம் போட்டிருப்பாங்க.
அப்பொழுதெல்லாம் லியோனிக்கு கிடைக்காத ஒரு பெருமையும் கம்பீரமும் இந்த கருப்பு சிவப்பு துண்டை எனக்கு மேடையில் நம்ம சுரேஷ் போட்டோன்னே எனக்கு அப்படி ஒரு கம்பீரம் வந்துடுச்சு. பொழுது போலனா 10 மைக்கை வச்சு பேசிக்கிட்டே இருப்பார். அவர் தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ராயபுரத்தோட சட்டமன்ற உறுப்பினர். அவரை சட்டமன்றத்தில் பேச விடக்கூடாது, இங்கேயும் பேசிகிட்டு இருக்காரு, அங்கேயும் போய் தேவையில்லாமல் பேசுவாருன்ட்டு அப்படி அதிகமாக பேசி கொண்டிருந்தவரை சட்டமன்றத்திற்கு போக விடாமல் தடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக ராயபுரம் தொகுதியை மாற்றிய எனது அருமை அண்ணன் ஐட்ரி மூர்த்தி. பெரும்பாலும் லோக்கல் எம்எல்ஏன்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசணும்டா அப்படின்னு தான் நினப்பாங்க. நான் கெஞ்சினேன், அண்ணே உங்கள் தொகுதினே ஒரு 2 நிமிஷம் பேசுங்கண்ணே. ஜனங்க யாருக்காக காத்திருக்காங்களோ அவங்க பேச்சத்தான் கேட்கணும், அதுதான் முக்கியம்னார். மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்பவர்கள் தான் உண்மையான அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள். அது நம்ம அண்ணன் எம்எல்ஏ அவர்கள். இன்றைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்ற கதாநாயகன் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை எளியோரின் எழுச்சி நாள். எந்த இடத்துல சாதாரண மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களோ அந்த இடத்தில் தான் ஒரு அரசியல் கட்சி சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது என்று பொருள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் கண்டுபிடித்த அந்த ஒரு மந்திர சொல், அந்த வார்த்தை எவ்வளவு பேருக்கு வசியப்படுத்தப்பட்ட வார்த்தை, எவ்வளவு பேரை வசீகரம் செய்த வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை இப்பொழுது சொன்னால் கூட 1,00,000 பேர் உணர்ச்சி வசப்பட்டு கைதட்டக்கூடிய வார்த்தை. அதுதான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. உலகத்தில் இப்படி ஒரு தலைவருக்கு அவர் இறந்த பிறகு அவர் உச்சரித்த வார்த்தையை சொன்னால் கூட கோடிக்கணக்கான பேர் மெய் சிலிர்த்து கைதட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவரை இன்னைக்கு ஒரு 12/12/2025 இன்னைக்கு யாரோட பிறந்த நாள்? சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட பிறந்த நாள். அன்னைக்கு எனக்கு தேதி கிடச்சிருக்கு பாருங்க. ரஜினி சார் தான் கலைஞரை பற்றி ஒரு அருமையான வார்த்தை சொன்னார். சிலருக்கு கடவுளர்களை சிலருக்கு கடவுளை பிடிக்காமல் இருக்கும், பிடிக்கும். ஆனால் ஒரு சிலரை கடவுளுக்கே பிடிக்கும். அது யாரும் அல்ல, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரைத்தான். கடவுளுக்கே ஒருவரை பிடிக்கும் என்றால் அவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் வாய்ஸிலே சொல்லணும்னா, கடவுளை ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் கடவுளுக்கு ஒருத்தரை பிடிக்கும். அது வேற யாரும் இல்லை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் சொன்ன வாக்கியம். அவர் ஒரு தடவை தலைவரை பார்க்க வந்திருக்காரு. முக்கியமான அரசியல் நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ரஜினி தலைவரை கலைஞரை பார்க்க வந்திருக்காரு. பார்த்துட்டு போயிட்டார். கோபாலபுரத்துலேருந்து இறங்கி போயிட்டார். பத்திரிக்காரங்களாம் வந்து தலைவர்கிட்ட ரஜினி என்ன பேசினார்னு கேட்குறதுக்கு இந்த ஒரு மாதிரி கேமராவெலாம் வச்சுக்கிட்டு மைக்கெல்லாம் வரிசையாக வச்சு, ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார் அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமான விஷயம். அதுக்கு தலைவர் சொன்னார், ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னாரு. பத்திரிக்காரங்களாம் பின்ன என்ன உருதுலையாக பேசியிருப்பார்? தமிழில் தாங்க பேசியிருப்பார். என்ன பேசினார் அப்படின்னு ஒரு பத்திரிக்காரர் கேட்குறாரு. தலைவர் இப்படியே பார்த்துட்டு, அது சொல்லக்கூடாது, நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல தலைவர். ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால் அப்படின்னு எல்லாம் பேப்பர் பேனாவெல்லாம் எடுத்து சொல்ல போகிறாரா. ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால், என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். பத்திரிக்காரங்களாம், ஐயா நாங்கள் வாரம் ஐயா. உண்மையிலே இப்படி ஒரு பத்திரிகையாளரை சந்தித்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர வேற எந்த தலைவர் இருக்க முடியாது. அதற்கு பிறகு நமது திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய பதவி பிரமாணம் செய்த நிலையிலேயே அன்னைக்கே அவர் யாருங்கிறத காமிச்சிட்டார். அன்னைக்கு இருந்த ஆளுநர் அவர் வந்து மேடையில் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு.
தலைவர் அந்த மைக்கில் இருக்காரு, ஆளுநர் இந்த மைக். ஆளுநர் ஆரம்பிக்கிறார். ஐ எம்.கே. ஸ்டாலின். தலைவர் என்ன சொல்லியிருக்கானா, எம்.கே. ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு தான் சொல்லுவாருன்னா ஆளுநர் எதிர்பார்த்தார். ஆனால் தலைவர் என்ன சொன்னார்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னார். ஆளுநர் என்னடா நம்ம ஒன்று சொல்கிறோம், அவர் 2-3 வார்த்தை சேர்த்து சொல்கிறாரு, என்னடா அது அப்படின்னு முறிச்ச. ஏன்னு கேட்கல, அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுதே நம் திராவிட மாடல் முதலமைச்சர், ஆளுநருக்கு அடிமை நான் அல்ல, நான் எதை நினைக்கிறேனோ அதைத்தான் தமிழகத்தில் செயல்படுத்துவேன்னு பதவி பிரமாணம் அன்னைக்கே கோடிட்டு காட்டிய முதலமைச்சர் நம் தமிழக முதலமைச்சர். நம்ம இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற அருமை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவருடைய சிறப்பு என்னன்னா, எங்க மக்களை சந்திச்சாலும் ரொம்ப எளிமையாக பேசுவார். முதல்ல சிரிச்ச முகம், அது ஒன்று போதுமையா. அவர் வருங்காலத்தில் திராவிடத்தை தீர்மானிக்கின்ற அடுத்த தலைமுறை அவர்தான்ட்டு. ஒரு தலைவருக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன் சிரிச்ச முகம்தான். சில பேர் வணக்கம் சொல்றத கூட கோபமா சொல்லுவேன், எல்லாருக்கும் வணக்கம் அப்படிமா. ஏன்டா, ஏன் பிரஷர் கிருஷர் வந்து செத்துறாத, எல்லாருக்கும் வணக்கங்கிறத 2 கையை விரிச்சு. ஆனா நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசுறப்ப, வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படிம்பார். நல்லா இருக்கான், பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு இயல்பாக ஆரம்பிப்பார் பேச. ஒரு மனிதன் இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த மனிதன் இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் மக்களின் மனங்களை வென்றெடுப்பதற்கு இந்த 2 குவாலிஃபிகேஷனே போதும். பள்ளிக்கூடத்தில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் பெண்கள் தான் ஆசிரியர்களாக இருக்கணும்னு கலைஞர் ஒரு சட்டம் போட்டார். ஏன்? ஆம்பளையில் 1ஆம் கிளாஸுக்கு போட்டால் என்ன ஆகும், நல்லா கண்ணங்கரேர்னு மீசை வச்சு ஒரு ஆள் பள்ளிக்கூடத்துக்கு 1ஆம் கிளாஸ் வாத்தியார், அணில் ஆடுன்னா நான் மாடு மேய்க்கையாவது போயிடுறேன், உனக்கிட்ட நான் படிக்க முடியாதியா சார், அதெல்லாம் வரக்கூடாதுடா உட்காடுறான்னு சர்ன்னு வகுப்புலேயே அடிச்சிட்டான். ஆனால் ஒரு பெண் ஆசிரியராக இருந்தால் தான் என்ன தம்பி, அவங்க சொல்லி கொடுக்குற அந்த பாட்டு சொல்லி கொடுக்குற அந்த சிரித்த முகம் மகிழ்ச்சியிலே அந்த பயிலுக படிச்சிருவாங்க. அதில் எல்லாருக்கும் ஒரு நர்சரி பாட்டு எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். என்ன பாட்டு தெரியுமா? எல்லாரும் ரொம்ப ஆசையாக படிக்கிற பாட்டு. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா. லாஸ்ட் வாக்கியம் என்ன அது? ஓப்பன் யுவர் மவுத், வாயை திறந்து நல்லா சிரிங்கடா, அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த கூட்டத்தில் இவ்வளவு நேரம் நான் பேசின பிறகு ஒரு 2 பேர் சிரிக்காமல் உட்காந்துருக்கேன். அங்கே என்ன பிரச்சனையோ பாவம், இது இப்படியே பார்க்குறது. தமிழேது தெரியாத ஆளுகளான்னு பார்த்தா தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேட்ரு அங்கே அவ்வளோதான். யான் நன்றாக சிந்திக்கிறார்களோ அவர்களால் தான் சிரிக்க முடியும். நான் சொல்ல, கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சொன்னார், சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு. நான் எதை பற்றி பேசும்போது மாவட்ட செயலாளர் வர்றாரு பாருங்க. மக்கள் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது மாவட்ட செயலாளர் வருகிறார் என்றால், இந்த மாவட்டத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே பணியாற்றுகின்ற என் அருமை அண்ணன் ஆர்.டி. சேகர் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருகவென்று வரவேற்கிறேன். நியாயப்பிரகாரம் என்னை அவர் தான் வரவேற்றிருக்கணும். இதுதான் திமுக. யார் யாரை வரவேற்க வேண்டும் என்ற நியதிகள்லாம் கட்சியில் கிடையாது. எங்கள் அண்ணன் அவர் பார்த்தா என்னுடைய 3வது தம்பி மாதிரி இருப்பார் பார்க்க. இன்றும் இளமையோடு இருக்கிறார்னா அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்,
செய்கின்ற வேலையை மகிழ்ச்சியோடு செய்பவர்கள் எப்பயும் இளமையா இருப்பாங்க. எந்த வேலையை செஞ்சாலும் மகிழ்ச்சியா செய்யணும். டிரைவர் வேலையா, சில டிரைவர்கள் இதெல்லாம் ஒரு பொழப்பாடா, காலையில் சரிங்க பிடிச்சிக்கிட்டு ஆக்சிலேட்ரு கிளச்சை மிதிச்சுக்கிட்டு இந்த பாடாதி கண்டக்டருங்கிறவன் விசில் ஊதுறப்ப நிறுத்திக்கிட்டு திருப்பி ஊதுறப்ப எடுத்துக்கிட்டு இந்த பொழப்பை பார்க்கறதுக்கு செத்துடலாம்டாம்மா. யார்? டிரைவரு. கண்டக்டரை கேட்டால் இது ஒரு பொழப்பாடா, தண்ணியை போட்டு 5 பேர் வந்துட்டு எங்கடா போகிறேன்னு கேட்டால் கண்டுபிடி பார்ப்போங்கிறாங்க. இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஓட்டுறது வண்டியா அப்படிங்கிறாரு கண்டக்டரு. வாத்தியார் வேலை பார்க்குறவர் இதெல்லாம் ஒரு பொழப்பா, எவனோ பெத்து போட்டு இங்கே கொண்டு வந்து 60 வேலை போட்டுடுறாங்க. இவனை பூரா மேய்க்கிறதுக்கு என்ன குரங்காட்டி வேலை கூட பார்த்துடலாம் போல இருக்கும் பாரு. பட்டிமன்ற நடுவர் நான், இதெல்லாம் ஒரு பொழப்பா, இங்கிட்டு 3 பேர் பேசுகிறேன், இங்கிட்டு 3 பேர் பேசுகிறேன், தீர்ப்பை சொல்லிட்டு ஒரு கவரில் பணம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகிறது, இது என்ன ஒரு பொழப்பா? அப்படி நான் நினைக்கக்கூடாது. என் பேச்சை 2 மணி நேரம் உட்காந்து மகிழ்ச்சியாக மக்கள் கேட்டு 2 மணி நேரம் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்குரிய பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு பார். இதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன்னு மேடையில் ஏறனா அப்பதான் நான் பேச்சாளராக இருக்க முடியும். எந்த வேலையையும் மகிழ்ச்சியாக செய்யணும். அதைத்தான் நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக செய்து அதில் ஒரு முத்திரையை பதிச்சார். சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு மாமன்னன் படத்தில். அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். வடிவேலு அவரோட அப்பா, அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்ததுனால சேரில் உட்காரு பாம்பார். வேணாம் தம்பி, வேணாம் ஐயா, நம்ம உட்காரக்கூடாது, உட்காருப்பா அப்படிம்பார். வேணாம் ஐயா அப்படின்னு உட்கார வைப்பார். அந்த வில்லை எந்திரிச்சு எப்படா உட்காரலான்ட்டு அடிக்க போவான். எப்படி கூனி குறுகி இருந்த அந்த பகுதியை சேர்ந்த மக்களை நாற்காலியில் அமர வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறத, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, கதவை திறந்துக்கிட்டு தான் பேசணும், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு, பயப்படணும், வெக்கப்படணும், பேர் கேட்டால் சொல்ல தெரியாத மாதிரி இருக்கணும், அப்போ தான் அது பொண்ணு. உன் பேர் என்னம்மா? அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஏமா என்ன படிச்சிருக்கேன்? படிச்சு அப்படின்னா தான் எவ்வளோ பிள்ளைய எப்படி வளர்த்துருக்காங்க பார். அடக்க ஒடுக்கமாக இருக்கு. ஒரு பொண்ணு அடக்கமாக இருக்குன்னா எங்கே இருக்குன்னா சுடுகாட்டில் தான் போய் தேடணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கல்வியை கொடுத்து அந்த பெண்ணை தலை நிமிரச் செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு நம்ம மாவட்ட செயலாளர் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்களாக எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள்னு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஒரு அம்மா, 102 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா மேடையில் தலைவருக்கு பக்கத்தில் தலைமை தாங்கி 102 வயது பெண், காந்தியினுடைய வழியை பின்பற்றிய ஒரு அம்மா இன்னைக்கு மேடையில் சொல்கிறாங்க. அவங்க மக சொல்கிறாங்க, நான் வினோபா அவருடைய அந்த பூமிதான இயக்கத்தில் நான் பணியாற்றி கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் தயார் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ முதலமைச்சராக கலைஞர் இருந்தார். அந்த 5000 ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கு பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம். பத்திரப்பதிவு ஆஃபீஸில் ஒவ்வொருத்தருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஏழைகள்லாம் பத்திரப்பதிவு கட்டணத்தை கட்ட முடியலன்னாங்க. நிலம் நீங்கள் சும்மா கொடுக்குறீங்க, எங்கள் பேரில் பதிகிறதுக்கு அந்த கட்டணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அம்மா இன்னைக்கு தலைமை தாங்கின அந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தலைவர்கிட்ட கேட்குறாங்க, ஏழைகளுக்கு நிலம் கொடுக்குறவங்க பத்திரப்பதிவில் பத்திர கட்டணம் கேட்குறாங்க, அவங்களால கட்ட முடியாதுங்கிறாங்கங்க, என்னங்க செய்யலாம்? அப்போ தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவு பேருக்கும் இலவசமாக பத்திரப்பதிவை செய்து எல்லாருக்கும் இலவசமாக கட்டணமே இல்லாமல் பத்திரத்தை பதிஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் சொல்றாரு, அந்த பத்திரம் ஆண்களின் பெயரால் பதியக்கூடாது, அந்த வீட்டில் இருக்கும் பெண்களின் பெயரால் தான் அந்த பத்திரம் நிலம் பதியப்பட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எங்களுக்கு செய்த உதவிய
அந்த அம்மா 55 வயசுல செய்த உதவியை இன்னைக்கு 102 வயதில் கலைஞருக்கு நன்றி செலுத்துறதுக்கு நேரு ஸ்டேடியத்துக்கு வந்திருக்காங்கன்னா எப்படிப்பட்ட தலைவரியா. இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு அம்மா சரண்யான்னு ஒருத்தங்க, அந்த அம்மாவோட சொந்த ஊர் திருப்பரங்குன்றம். நான் திருப்பரங்குன்றம்ங்க, வீட்டை விட்டு வெளியவே வராமல் இருந்தேனுங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். வெளியே வந்தாலே என்ன பொம்பளையா அடக்க ஒடுக்கமா வீட்டில் இருக்கணும், சும்மா வெளியே படிக்கவா போகல அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே என்னை அடக்கி வச்சிருந்தாங்க. ஆனால் நான் வெளியில் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து எப்படியோ +2 வரைக்கும் படிச்சிட்டேனுங்க. காலேஜ் படிக்கணும்னு எனக்கு ஆசை, வீட்டில் எனக்கு அனுமதி தரமாட்டேன்ட்டாங்க. அந்த நேரத்தில் அரசாங்கத்தில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. வீட்டில் வசதி இல்லை, காலேஜிலலாம் நீ படிக்க முடியாது, மதுரையில் போய் தான் படிக்கணும், இங்கேருந்து பஸ்ஸுக்கு போகணும், பஸ்ஸுக்கு காசு வேணும், புஸ்தகம் வாங்கணும், காலேஜில் ஃபீஸ் கட்டணும், போதும் +2 வரைக்கும் படித்தாச்சு, யாரையாவது ஒருத்தனை கட்டி கொடுக்குறேன், கல்யாணத்தை முடிச்சுட்டு போ அப்படின்னு திட்டினாங்க. ஆனால் நானாக காலேஜில் போய் அப்ளிகேஷன் போட்டு ஃபீஸ் எப்படா கட்டுறதுன்ட்டு கண்ணீர் விட்டு அழுதேன். அந்த நேரத்தில் தான் புதுமை பெண் என்ற திட்டத்தில் எனக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டதால் நான் டிகிரி முடித்து பிகாம் முடித்து அதே நேரத்தில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற முதலமைச்சருடைய துறையில் சேர்ந்து ஒரு ட்ரைனிங் படித்து இன்னைக்கு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை நான் எங்கேருந்து சொல்லுவேன்னு அந்த அம்மா மேடையில் சொல்லுச்சுன்னா, திருப்பரங்குன்றம் மலை மேலே நின்று சொல்லிட்டு வந்தேன். நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் என்று திருப்பரங்குன்றம் மலை மேலே நின்று சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லுச்சு. அந்த திருப்பரங்குன்றம் தான் இன்னைக்கு பஞ்சாயத்து ஆகி கிடக்குது. இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கீங்களே, என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகள் உட்காந்துருக்கீங்க, கழுத்தில் சிலுவை போட்டு ஒரு அம்மா உட்காந்துருக்கு, நெத்தியில் விபூதியும் குங்குமம் அடிச்சுட்டாங்க பாரு, ஒரு பாட்டி சிரிக்கிற சிரிப்பை பாருங்க, இங்கே தெரியுது பாருங்க குங்குமம் போட்டான் அந்த விபூதியும், எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கீங்களே. கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தமிழர்கள் என்று ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கமே, இந்த ஒற்றுமையை உருவாக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய 100ஆண்டு விழாவுக்கு துபாய்க்கு போயிருந்தேன். நான், என் பேர் லியோனி, இன்னொருத்தர் அங்கே கூட வந்தவர் யாருன்னா புஷ்பவனம் குப்புசாமி. புஷ்பவனம் குப்புசாமி, லியோனி 2 பேரும் எதுக்கு சிறப்பு விருந்தினராக போயிருக்கோம்னா நாகூர் ஹனீஃபாவோட 100ஆண்டு விழாவில். அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர், நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன். நாங்கள் 2 பேரும் என்ன பாட்டு பாடினோம் தெரியுமா? துபாயில் முதல்ல போனோன்னு நான் ஆரம்பித்த பாட்டு, வாழ்நாள் எல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட, 1000 கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாட முடியாது. வரிசையா நாகூர் ஹனீஃபாவோட மார்க்க பாட்டா பாடினேன். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அடுத்து ஒரு பாட்டு, இறைவனிடம் கையை, வரிசையா நான் பாடிட்டு இருந்தேன். புஷ்பவனம் குப்புசாமி வந்து என்ன பாட்டு பாடினார்னா, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, சலாம் சொல்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. ஒரு இஸ்லாமிய பாடகருடைய விழாவுக்கு லியோனியும் புஷ்பவனம் குப்புசாமியும் போய் பாடி அந்த துபாயில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருடைய பாராட்டையும் பெறுகிறோம் என்று சொன்னால், கலையும் ஆன்மீகமும் மதத்தை அடிப்படையாக வைக்கப்பட்டுள்ளது அல்ல, மனதின் அடிப்படையில் வைக்கப்பட்டதுதான் ஆன்மீகம். மனசு சுத்தமா இருந்தா எல்லா கடவுளும் ஒண்ணுதான் ஐயா. சிவபெருமான கும்பிடுறவங்க 3 கோடு போட்டு விபூதி அடிப்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. முதல் கோடு, 2வது கோடு, 3வது கோடு, நடுவுல குங்குமம். பெருமாளை கும்பிடுறவங்க இப்படி 3 கோடு போடுவாங்க, 2 ஒயிட்டு நடுவுல ரெட்டு.
ராமா. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் பிதா சுதன் பரிசுத்தாவி, 3 தான். பிதா சுதன் பரிசுத்தாவி அந்தோனியார் ஆரோக்கியமாக தான் எல்லாம் அப்படியே போயிட்டுக்கிட்டே இருக்குல்ல, 3 தான். த நேம் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் ஆஃப் தி சன் அண்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இஸ்லாமியர்கள் பிஸ்மில்லா இர்ரகுமான் இர்ரஹீம். அதுக்கு ஒரு நம்பர் இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க 7 8 6. அந்த நம்பர் 3ஐயும் கூட்டுங்க, 8 7 15 15 6 21, 2 1 கூட்டுங்க, 3ஆம் நம்பர்ல முடியுது. 3 மதத்திலும் இந்த 3 என்கிற எண் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் ஓரிடத்திலிருந்து பிறந்தவர்கள் தான். இடையில் ஏற்படுத்தி கொண்ட மார்க்கந்தாயா மதம். ஒரு தீபத்தை எங்கே ஏற்றினாலும் அதனுடைய நிறமோ அதனுடைய தன்மையோ மாற்றப்படுமா? வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குத்து விளக்கு ஏற்றினாலும் அந்த தீபம் மேல் நோக்கி தான் எரியும். அதே மாதிரி ஒரு பெரிய தீப்பந்தத்தை அப்படி பிடிச்சாலும் அந்த தீபம் மேல் நோக்கி தான் எரியும். ஆனா ஒரு சர்வேக்கல்ல ஏற்றினாலும் சரி, விளக்கு தூணில் ஏற்றினாலும் தீபம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதில்லை. தீபத்தின் பெயரால் மக்களை பிரிக்கின்ற அந்த பாஜகவின் சூழ்ச்சியை திருப்பரங்குன்றத்திலே முறியடித்தார்கள். அதைத்தான் இன்னைக்கு சொல்றோம். பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றிய பிரதமர் ஐயா இருக்காரு நரேந்திர மோடி. ஆஹா, சிவாஜி கணேசனுக்கு முன்னாடியே நடிக்க வந்திருந்தாருன்னா அவருக்கு தான் செவாலிய விருது, நடிகர் திலகம் விருது கொடுத்துருப்பாங்க. எங்க போறோமோ அதே அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுவார். தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அகிர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதுற்று உழுகு அப்படின்பாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் ஐயா திருக்குறள்லாம் சொல்றாரா, தமிழை நேசிக்கிறாரா அப்படின்னு சொல்லுவான். தமிழ் வளர்ச்சிக்கு நிதியை குடியான்னா சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி, தமிழ் மொழிக்கு 75 கோடி. அகிர முத்துல எழுத்தான்னு சொல்றீங்களே, எங்களுக்கு ஒரு 1000 கோடி தமிழ் வளர்ச்சி கொடுக்க வேண்டியதானே? அது நாங்கள் மேடையில் சொல்லுவோம், ஆனால் இது மட்டும் கொடுக்க மாட்டோம். எப்படி அதை ஏற்றுக்கிறது? பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம்ங்கிற பாட்டு ஆரம்பித்து 150 வருஷத்தை கொண்டாடுறாராம். அப்போ சொல்கிறப்ப நரேந்திர மோடி ஐயா சொல்கிறாரு, பாரதி, I quote a poem of Bharati, தாயன் மணிக்கொடை பரேர் அதை தந்து பணிந்து பிறந்துட வர்றேர் அப்படின்னாரு. தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். பாராளுமன்றத்தில் இந்தியில் எழுதி கொடுக்குறாங்க. தாயின் மணிக்கொடி பர்றேர் அதை தாழ்ந்து பணிந்துட வர்றேர். எதுக்கு பாராளுமன்றத்தில் இப்போ பாரதியார் பாட்டு? தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. வந்தே மாதரங்கிற பாட்டை எதுக்கு பாராளுமன்றத்தில் சொல்கிறீங்க? வந்தே மாதரம் பாட்டை எழுதினவர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். அங்கேயும் எலெக்ஷன் வரப்போகுது. எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் வரப்போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டை கொடுக்கறது. ஒரிசாவில் போய் தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் ஜெகநாதர் கோயில் சாவியை திருடிட்டு போயிட்டான்ட்டார். எங்க? ஒரிசாவில். ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ போய் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு புருடா. எல்லா இடத்திலும் இப்படி வேஷங்களை போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மதவாத சக்தி பாரதிய ஜனதாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற ஒரு தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர், தமிழக முதல்வர். அதற்கு துணையாக இருந்து கொண்டிருப்பவர் நம் உதயநிதி ஸ்டாலின். அவர் முதல்ல அரசியலுக்குள்ள எப்படி வந்தார்? மார்ச் 1ஆம் தேதி நம் தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கொடியேற்ற அவரை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு எங்க ஷூட்டிங் இருக்கோ அந்த ஏரியாவில் திமுக கொடியை ஏற்றிடுவார். ஏற்றினப்ப அவர் கையில் எல்லாரும் ஒரு வீர வாழை பரிசா கொடுத்தாங்க. அப்பெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, கண்ணே கலைமானே படத்தில் நடிச்சிட்டு இருக்கார். இதான் முதல்ல அவர் அரசியல் மேடைக்கு வந்தார். அதுக்கப்புறம் 2016 ஒரு மோசமான அரசியல் சூழ்நிலை வந்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்கு எப்படி வந்தார்னா, அவருக்கு முதலில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு முரசொலி நிர்வாக இயக்குனர். அந்த பொறுப்பை வாங்கி முரசொலியினுடைய பவள விழாவை
இந்தியாவே பாராட்டுகின்ற அளவுக்கு கலைவாணர் அரங்கத்தில் மிக சிறப்பாக அதை நடத்தி காட்டினார். அதிலேயே தலைவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் அரசியலுக்கு இவரை கொண்டு வரலாம். அப்பையும் அவர் மறுத்துக்கிட்டே தான் இருந்தார். அதன் பிறகு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களை எல்லாம் வெளியேற்றியதை கண்டித்து ஒரு உண்ணாவிரதம் சைதாப்பேட்டையில் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்துக்கு அவர் தலைமை தாங்கினார். அதுக்கு அடுத்து அவர் செய்த முக்கியமான செயல், மோடி அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது அவரை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுகின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை கடலூரிலே கலந்து கொள்வதற்காக கருப்பு சட்டை போட்டுட்டு கலைஞரிடம் ஆசீர்வாதம் வாங்கி இந்த போராட்டத்தில் நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டு கோ பேக் மோடி அப்படிங்கிற போராட்டத்தில் கலந்து கொண்டவர் நம் உதயநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறம் நீட் தேர்வை எதிர்த்து ஏற்பட்ட போராட்டங்களில் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் சிறையிலிருந்து திரும்ப மாலையில் விடுதலையாகி இப்படி படிப்படியாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து அதுக்கப்புறம் இவரை பிரச்சாரத்துக்கு அனுப்பலான்னு 2019 நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்துக்கு அவர் அனுப்பப்பட்ட போது அவர் எளிமையாக சின்ன சின்ன உதாரணங்களை வச்சு மக்களுக்கு புரிகிற மாதிரி பிரச்சாரம் பண்ணார். ஒரு செங்கல் எடுத்து காட்டினார், இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்னாரு. என்னடா இது மட்டும்தான் இன்னைக்கு அங்கே இருக்கு அப்படின்னா மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிறத இன்னும் கட்டவே இல்லை, வெறும் செங்கல் தான் இருக்குன்ட்டு ஒரே ஒரு செங்கல். அதே மாதிரி அவர் பயன்படுத்தின ஒரு முட்டையை எடுத்து காமிச்சார். எப்படி காமிச்சார், இது என்னன்னு தெரியுதா அப்படின்னாரு. முட்டை, இது உள்ளுக்க என்ன இருக்குது, மஞ்சக்கரு வெள்ளைக்கருன்னாரு. உடைச்சாரு, உள்ளே ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் கரு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. இது வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். ஒன்றுமில்லாத ஒரு முட்டை அப்படிங்கிறத இப்படி காமிச்சு மக்கள்கிட்ட சொன்ன உடனே அந்த கட்சி இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டதுங்கிறத ஒரு சின்ன ஒரு பொருளை எடுத்து காமிச்சு உதாரணம். வாத்தியார்னா அப்படித்தான் பாடம் நடத்தினேன். ஆக்சிஜன்னா குளிர்ச்சியாக இருக்கான், கார்பன் டை ஆக்சைடுனா வெப்பமாக இருக்கான். வாத்தியார் குளிர்ச்சின்னா எப்படி சார் இருக்கான் அப்படின்னா, குளிர்ச்சின்னா குளிர்றா, வெப்பம்னா வெப்பம்டா. ஒரு நல்ல வாத்தியார் எப்படி சொல்லணும், உங்களுக்கே இப்போ நான் ஆக்சிஜன் எப்படி இருக்கான், கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னு சொல்லவா? வாய் எப்படி அப்படியே ஊ மாதிரி வச்சு அப்படின்னு உறிஞ்சுங்க, வாய் குளிர்ச்சியாக இருக்கான். அப்படியே வாயை ஊதுங்க, வாய் வெப்பமாக இருக்கான். உள்ளே செல்லும் காற்று ஆக்சிஜன், அதனால தான் குளிர்ச்சியாக இருக்குது. வெளியே வரும் காற்று கார்பன் டை ஆக்சைடு, அதனால தான் வெப்பமாக இருக்குது. இப்படி ஒரு சின்ன உதாரணத்தில் யார் சரியாக நடத்துகிறானோ அவன் தான் நல்ல வாத்தியார். அதை விட்டுவிட்டு இன்னைக்கு வேற எந்த கட்சிக்காவது இப்படி ஒரு கொடுமை இருக்கா? ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பத்திரிகையில் யார் அப்படிங்கிறத சூசகமாக எழுதுவாங்க. சில பத்திரிகையிலாம் உடன்பிறப்புகள் அங்கே பல பேர் காத்திருந்தார்கள் அப்படின்னா யார்? உடன்பிறப்புகள்னா யார்? எந்த கட்சி? திமுக. ரத்தத்தின் ரத்தங்கள் அங்கே கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். ரத்தத்தின் ரத்தம்னா யாரு? அதிமுக. தோழர்கள் அங்கே சிவப்பு கொடியுடன் நின்று கொண்டிருந்தார்கள். யாரு? கம்யூனிஸ்டுக்காரங்க. கட்சி பேரையே சொல்லாம இதை சொன்னாலே கட்சி தெரிஞ்சிடும். உடன்பிறப்புகள் என்றால் திமுக, ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக, தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட், தம்பிகள்னா அந்த குரூப்பு, சிறுத்தைகள்னா நமது தொல் திருமா அவர்களுடைய கட்சி. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. ஆனா சங்கிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்கு அடையாளம் வாங்கின ஒரே கட்சி பாஜக தான். சங்கிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னா யாரு? பாஜக. இன்னும் ஒன்று சொல்றேன், நான் தற்குறிகள் அங்கே சரியாக ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது. இப்போ நான் யாரையுமே சொல்ல, நான் யாரையோ சொன்னேனா? எந்த கட்சியவாது சொன்னேனா? தற்குறிகள் இன்றைய கூட்டம் அங்கே வேகமாக சென்று கொண்டிருந்ததுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. உடன்பிறப்புகள் என்றால் திமுக, ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக, தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட், சிறுத்தைகள் என்றால் தொல் திருமா அவர்களுடைய கட்சி. ஆனால் சங்கிகள் என்று பாஜகவையும் தற்குறிகள் என்று ஒரு கட்சியையும் சொன்னதுக்கு பதில் சொன்ன ஒரு கட்சி எது என்றால் நாளை வீணா போற ஒரு நடிகர் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த கட்சி தான். இன்னைக்கு ரஜினிகாந்தோட பிறந்த நாள் இன்னைக்கு சொல்றேன். ரஜினியும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு கட்சியெல்லாம் ஆரம்பிக்கணும்னு ரெடி ஆயிட்டார். ஆனா இமயமலையில் போய் உட்காந்து யோசித்தார்.
ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரையா யோசிக்கிறார். சிவாஜி கணேசன், அவரை உடையா வேறு நடிகர் வேணும். கைவீசப்பா கைவீசு, கடைக்கு போகல கைவீசுப்பா. எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை விரித்தாயா, களனிவாழ் உழவர்க்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரென அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். ஏதன்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே ஓடி வாருங்கள், ஆகா ஓகான்னு அப்படிப்பட்ட நடிகர். அவரையே டெபாசிட் வாங்க வச்சுட்டாங்களே, நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசார்? கமலஹாசன் உலக நாயகன், ஆகாகா ஓகாகா. முதல்ல ஆத்தா ஆடு வெள்ளத்தா கோழி வெள்ளத்தா, ஆனால் நாயம் மட்டும் வளர்க்கல மயில், அது இப்பெல்லாம் என்னத்தான் வளர்த்தா. அடடா. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கண்மணி என்ன நடிப்பு, ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரு என்ன நிலைமைக்கு ஆனார் யோசிக்கிறார். ரஜினி இப்படியே, விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து கடைசிக்கு ஆரம்பிப்பம்மா. அப்போ இமயமலையில் உத்தரவு கிடைக்குது, வேணாம் பாபா வீணா போயிடுவேன். அந்த உத்தரவு இங்கே மேடையில் வந்து, அதான் என் குழந்தை மாதிரி ஒரு மனுஷன் மனசில் பட்டதை அப்படியே சொன்னார். நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன், ஆனால் என்னுடைய வயதை நான் இப்பொழுது யோசிக்கிறேன். என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். என் பின்னால் அணிவகுத்து வருகிறவர்களுக்கு ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கணும், பதவிகள் கொடுக்கணும், வெற்றி பெற வைக்கணும். அதற்குரிய கட்டமைப்பை என்னால் செய்ய முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு, என்னால் அதை செய்ய முடியாது, அதனால் என்னை நம்பி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கின்ற என் ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன ஒரு நடிகர், சூப்பர் ஸ்டார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். தன்னுடைய நிலைமை என்னங்கிறத தெரியணும். ஒரு குழந்தை படிப்படியாக தானே வளரும். எந்த குழந்தையாவது பிறந்தோன்னே நேராக ராயபுரம் ஹோட்டலில் போய் 2 இட்லி கொடுப்பான்னு பிறந்தோன்னே இறங்கி ஓடுதா ஒரு குழந்தை? பிறந்தோன்னே இப்படியே பிறண்டு படுக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும், கண்ணை பார்க்க 4 மாதம் ஆகும், அப்பா அம்மா அம்மாங்கிறதுக்கு 6 மாதம் ஆகும், எந்திரிச்சு உட்கார்றதுக்கு 8 மாதம் ஆகும், செவுத்த பிடிக்கிட்டு நிற்க 10 மாதம் ஆகும், செவுத்த பிடிச்சிக்கிட்டே நடப்பான் 11 மாதம். அப்புறம் வண்டியை வச்சு ஓட்டுவாங்க. நடந்து பேசி ஒரு 3-4 வயது வரை அந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்தா தான் வளர்ச்சிங்கிறது நிரந்தரம். ஒரு குழந்தை பிறந்தோன்னே அம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொன்னே விடுவாங்க அந்த குழந்தைய. ஏதோ பேய் பிறந்திருக்கடா, பிறந்தோன்னு பேசுகிறேன், என்னடா ஆச்சு, ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்கன்றே. ஒரு குழந்தை பேசணுன்னா யாராவது சந்தோஷப்படுவீங்களா? இல்லை ஒரு குழந்தை எந்திரிச்சு நேராக போய் எனக்கு யார் பிரசவம் பார்த்த டாக்டரு அப்படிங்கிறான்னு வச்சுக்கங்க, அந்த குழந்தைய யாராவது விரும்பி வீட்டுக்கு கூட்டி போவீங்களா? ஐயோ ஏதோ வித்தியாசமாக ஏதோ வீட்டில் நடக்குது, செய்வனை வச்சுட்டாங்க போல இருக்குன்னு நினைப்பான். ஆனால் ஒரு குழந்தை பிறந்தோன்னே பாம்பை பிடிச்சி விளாடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ ப்ரோ பாம்பை பிடிச்சி ஒரு குழந்தை விளாண்டா போட்டா வாயில நொறதான், எந்திரிக்கவே முடியாது. 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட ஒரு இயக்கத்தை ஏதோ இங்கேயும் அங்கேயும் வந்து கூட்டத்தை பார்த்து, இந்த கூட்டத்தில் வரிசையாக போகிறவங்களை மட்டும் நம்பவே கூடாது. இப்போ இங்கே நீங்களாம் வர்றீங்கல்ல, எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் லியோனி பேசுகிறாரு, கேட்க போகிறோம், ஆர்டி சேகர் என்னை கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். இந்த பக்கம் ஒருத்தர் போகிறாரு, எங்கனே போகிறீங்க? ராயபுரம் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், சுகர் ஏறிக்கிருச்சு, 300 ஆகி போச்சு, டாக்டரை பார்க்கலான்னு போகிறேன், இப்படி தான் போவான். இன்னொருத்தர், நீ எங்கனே போகிற? மச்சனனுக்கு கல்யாணம் வச்சுருக்கானப்பா, 500 ரூபா மொய் பண்ணியிருக்கேன், நான் ஒரு 600 ரூபாயாவது வைக்கணும், போயிட்டுருக்கேன். இப்படி காரணத்தோடு தான் எவனாவது போவான். எங்கடா போகிறீங்கன்னா எல்லாம் போகிறாங்க, அதனால் நானும் போகிறேன்டா. இவன் தான் ரொம்ப ஆபத்தான ஆள். எந்த நேரம் வேணாலும் பொம்பளை பிள்ளை சீலையை பிடிச்சி இழுப்பான், இழுத்துட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்கிறவன்லாம் யாருன்னா எங்கே போகிறேன்னே தெரியாமல் போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான்.
அந்த மாதிரி கூட்டத்தை எல்லாம் பார்த்து கலங்குகிற ஆலமரம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இன்னைக்கு அந்த பெண்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறையில வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சொல்லும்போது நமக்கு கண்களில் தண்ணீர் வந்தது. வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு பொண்ணுயா, அந்த பிள்ளைய பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி பிறந்திருந்தா அந்த வீட்டில் என்ன ஆகும்? பேசவும் இல்லை, கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்குது, இப்படியே இருக்கு. அழகான பொம்பளை பிள்ளை. அந்த அப்பா மேடையில் வந்து சொல்கிறான், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அதே நேரு ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. அந்த பொண்ணு பேர் ஜெர்லின். ஆள் ஜம்முன்னு ஒரு ரெட் கலர் கோட் போட்டு ஒயிட் பேண்ட் போட்டு அப்படி நினைச்சு. அந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. ஆனால் அந்த பொண்ணை பேட்மிண்டன் சாம்பியன் ஆக்கி பாரா ஒலிம்பிக் போட்டியில் 3 தங்கப்பதக்கங்களை அந்த ஜெர்லினுங்கிற பொண்ணு வாங்கி அந்த தங்கப்பதக்கத்தை கையில் முதலமைச்சர் முன்னாடி அப்படி காட்டுது. அவங்க அப்பா காது கேட்காத வாய் பேசாத பிள்ளைய எப்படா வளர்க்க போறோம்னு நினைச்சேன். அந்த பிள்ளை இத்தனை ஆயிரம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஒரு அப்பனை பாராட்டுற மாதிரி 3 தங்கப்பதக்கம் என் பிள்ளை வாங்கி கொடுத்துருக்குன்னா இன்னைக்கே நான் செத்தாலும் மகிழ்ச்சியா சாவேன்னு சொல்லி முதலமைச்சருடைய கண்களை பார்த்து அப்படியே கும்பிட்டார் அந்த ஆளு. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு வாய் பேச முடியாத ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்றத அந்த ஆக்ஷனை பார்த்துட்டு இன்னொரு டீச்சரு அதை மொழிபெயர்த்து சொல்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு காதும் கேட்காது, வாய் பேச முடியாது, அதனால் எங்கள் அப்பா இது எதுக்கெல்லாம் ஆயிக்கல, வீட்டில் உட்காரு, இப்படியே உன்னை உயிரோட சோத்தை போட்டு இப்படியே வச்சுருக்கான், உன்னை எங்கே படிக்க வச்சு எவன்கிட்ட போய் நான் கட்டி கொடுக்குறது? வாய் பேச முடியல, காது கேட்கல, இந்த பிள்ளைய கட்டிக்கனா எவன் கட்டுவான்? நல்லா இருக்க பிள்ளைகளே கட்டிவிட்டு விரட்டி விட்றாங்க, உன்னையே நான் எப்படி படிக்க வைக்கிறேன்னு எங்கள் அப்பா நொந்துட்டார். ஆனால் எங்கள் அப்பாட்ட நான் கெஞ்சி அப்படியே ஆக்ஷன்லேயே அழுதேன். ஆனால் அதுக்குரிய சிறப்பு பள்ளியில் என்னை +2 வரைக்கும் படிக்க வச்சு இன்னைக்கு புதுமை பெண் நான் முதல்வன்கிற திட்டத்தில் பயனடைந்து பிகாம் முடித்து இன்னைக்கு ஒரு கம்பெனியில் நான் வேலை செஞ்சு 80,000 ரூபா நான் இன்னைக்கு சம்பாரித்து எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு வாய் பேச முடியாத அந்த பிள்ளை ஆக்ஷனில் சொல்லுது. அந்த பிள்ளைக்கு கை தட்டுறாங்க, இது மாதிரி சத்தம் கேட்கல. அதனால் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க கைதட்டினா அந்த பிள்ளைக்கு கேட்காது, எல்லாரும் கையை உயர்த்தி காட்டி அப்படி ஆட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே 10,000 பேரும் அந்த பொண்ணுக்கு கையை அப்படி ஆட்டினோன்னே அந்த பொண்ணும் அதை பயிற்றுவித்த அவங்க ஆசிரியரும் அப்பாவும் கண்கலங்கி அழுதாங்க. பார்த்தீங்களா? இந்த சாதனையை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, 4 ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. பேப்பர்லாம் படிப்பியா இல்லையா? ஐயா படிப்பீங்களா இல்லையா? ஐயோ நம்ம பாட்டுக்கு வந்துருச்சு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, பேப்பர்லாம் வாசிப்பீங்களா இல்லையா? அந்த செய்தியெல்லாம் பார்க்குறீங்களா டிவியில்? தோழிங்கிற உழைக்கும் பெண்களுக்கான விடுதி, அன்பு சோலையின் முதியோர்களுக்கான திட்டம், அதே மாதிரி ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்லிடுறேன், மக்களை தேடி மருத்துவம். அதில் பயனடைஞ்ச ஒரு அம்மா சொல்லுது, வலது பக்கம் பூரா அப்படியே கண்ணங்க கருப்பாக இருக்காங்க அந்த அம்மா, வலது பக்கம் உடம்பு பூரா அப்படியே அசைவு இல்லாமல் 6 மாதமாக படுத்திருந்தாங்க. அப்போ விசிட்டுக்கு வந்தவங்க, என்னம்மா அப்படின்னா, எனக்கு பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் அந்த பெண் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு முறையாக சிகிச்சை கொடுத்து இன்னைக்கு அருமையாக படியேறி வந்து இன்னைக்கு நான் உயிரோட இந்த நேரு ஸ்டேடியத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ஐயா முதல்வர் ஐயாவோட அந்த மக்களை தேடி மருத்துவம் தான். அதில் இதுவரைக்கும் 2.5 கோடி பேர் பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதில் 1.5 கோடி பேர் பெண்களாம். ஏன்னா பெண்களுக்கு தொற்று நோய் தொற்று கூடிய நோய்னா கண்டுபிடிச்சிடலாம். மெட்ராஸ் ஐனா ஒருத்தனுக்கு வந்தோன்னே, தம்பி நல்லா இருக்கியான்னு அடுத்து நம்மளுக்கு வந்துடும். உடனே நல்லா இருக்கியாயா மெட்ராஸ் ஐயா அப்படிமா, அடுத்த நாள் இவன் கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பேன், உன்னை பார்த்தேன் ஒட்டிக்கிச்சிறான்னு. கொரோனா ஒட்டுவாரொட்டி நோய், டிபி ஒட்டும். ஆனால் தொற்றா நோய் எதுன்னா ப்ரெஷரு, சுகரு. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மா மயக்கம் போடுது 100 நாள் வேலை திட்டத்தில். அந்த அம்மாவை தூக்கிட்டு ஓடுறாங்க, லட்சுமி ஆப்பா ஆஸ்பத்திரியில் போய் லட்சுமிக்கு அந்த துண்டை சுற்றி ஒரு துணியை சுற்றி டாக்டர் ப்ரெஷர் பார்க்குறாரு.
இது ஏன் இதுக்கு பம்ப் அடிக்கிறாரு சைக்கிளுக்கு காத்தடிக்கிற மாதிரின்ட்டு. இல்லைம்மா, இப்போ லட்சுமிக்கு ப்ரெஷர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ரெஷரு 350 இருந்துட்டு போகுதுப்பா, இன்னும் ஒரு 100 வேணா சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கானு. காசு அது உன் உடம்புல இருக்க ரத்த அழுத்தம் 350, இன்னும் 100 கூடனா செத்து போயிடுவேன் நீ. அப்படியா சாமி, இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே தெரியும்? பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா சுகர் 500 போயிருக்கு. உனக்கு சர்க்கரை 500 இருக்கு இல்லையே? சர்க்கரை வீட்டில் 300 கிராம் தானே இருந்துச்சு. போன வாரம் வாங்கினது ரேஷனில் தீர்ந்துருச்சு. எல்லாம் காப்பியில் போட உன் வீட்டில் டின்னில் இருக்க சர்க்கரையை கேட்டேன். உன் உடம்புல இருக்க சர்க்கரை சுகர்னா என்னான்னு தெரியல, ப்ரெஷர்னா என்னான்னு தெரியல. அவங்களுக்கு கண்டுபிடிச்சு 2.5 கோடி பேர் இன்னைக்கு பயன்பெற்று ஐநா சபையினுடைய விருது தமிழ்நாடு அரசுக்கு கிடைச்சிருக்கு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அதில் CV சண்முகம்னு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் பேசுறார். எப்படி பேசினாருன்னு அவர் மாதிரியே பேசி காட்டவா? போலீஸ் உட்கார்ந்து பத்தியா? இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதா? எந்த கொம்பனாலும் அசைக்கணும்னு வேற கொம்பனே தேவையில்லை. உங்க ஆளுகளே போதும் அந்த கட்சியை நாசம் பண்றதுக்கு. அவங்களே சொல்றாங்க, இங்கே உள்ளே இருந்து ஓட்டி எடுப்பவர்களை நாம் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். இது என்னைக்கு கண்டுபிடிச்சு தேர்தலில் போட்டிட்டு எவன் எப்போ கிளம்ப போறான்னே கண்டுபிடிக்க முடியும். பக்கத்தில் இருக்கவே இன்னொருத்தனை சந்தேகப்படுறேன், இவன் கிளம்புறான்ல பேப்பரில் போட்டிருந்தாங்க அப்படின்னு. ஐயா தங்கமணியை ஒருத்தர் பார்க்குறாரு, தங்கமணி வீரமணியை பார்க்குறாரு, இவர் புறப்படுறாருன்னு முந்தா நாள் பேப்பரில் போட்டிருந்தாங்க. கடைசிக்கு எல்லாம் கிளம்பிடுவாங்க போல இருக்கு. எடப்பாடி மட்டும் தலையில் துண்டை போட்டு தனியாக உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஒரு கட்சி பொதுக்குழுவில் மற்ற எதிர்க்கட்சிகளை பற்றி பேசாமல் துரோகிகள் நம்மை துரோகம் செய்கிறார்கள்னு அவங்க கத்தம் போட்டு பேசுகிறாங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அம்மா வளர்மதி அம்மா அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? பொதுச் செயலாளர் புலி வேட்டைக்கு புறப்பட்டு விட்டார். புலி வேட்டைக்கு புறப்பட்டு இருக்காராம். ஏற்கனவே 10 புலி வேட்டைக்கு போய் எலியை கூட பிடிக்க முடியாம வெறும் கரப்பாம்பூச்சியை மட்டும் பிடிச்சி அல்லையில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. புலி வேட்டைக்கு அவரும் அதை கேட்டுட்டு புலி வேட்டைன்னு வளர்மதி அம்மா சொல்லுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுக்குன்னே ஒரு கதை வச்சிருக்கேன். ஒரு எலி நெல் பானை, அந்த பானைக்குள்ள தவி உள்ள போகணும்னு முயற்சி பண்ணது, போக முடியல. டக்குன்னு ஒரு ஓட்டை விழுந்துச்சு அந்த பானையில், சின்ன ஓட்டை உள்ளுக்க போயிடுச்சு. எலி போய் நெல்லை பூரா சாப்பிட்டு 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 வகுறு புஷ்ஷுன்னு ஊதிருச்சு. நல்லா சாப்பிட்டோம்டா கிளம்பலாம்னு திரும்ப ஓட்டை வழியாக வெளியே வருது, போக முடியல. ஓட்டை எப்படி பெருசாக்க எலிக்கு என்ன தெரியும்? சுத்தியலை வச்சுருக்கேன், இப்படியே பார்க்குது, அங்கேயே செத்து போச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் புலி வேட்டைக்கு போய் கரப்பாம்பூச்சியை கூட பிடிக்க முடியாது, எலி வேட்டைக்கு போய் கரப்பாம்பூச்சியை கூட பிடிக்க முடியாது. மிகச்சிறந்த கொள்கை பிடிப்புள்ள கூட்டணியோடு இந்த நாட்டின் தேர்தலை சந்திக்க போய் 210 தொகுதிகளிலும் வெற்றி பெறப் போவது நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அவர்களுக்கு இடையில் நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சிகள் காணாமல் போய்விடுவார்கள். கனவு கண்டு பாத்திரங்களை அடுக்கி கொண்டிருந்த மண்பானை வியாபாரி கனவு கண்டு தனது பானைகளையே எட்டி உதைத்து பானைகளை உடைத்து முதலமைச்சர் கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய கனவை சிதைக்க போகின்ற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட அறிவு திருவிழா நடத்தும் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார். 2026 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டையிலே மீண்டும் கொடியேற்ற போவது நம் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.